Professor Mahesh from a CSE department, he is the in charge for NIRF and he is going to discuss with our mentor Satyanathan sir. Major contribution to be done in NIRF, that is for publication or patent or research. Which portion gets the maximum? Research publication grant இதுதான் வந்து உங்களுக்கு 50 to 60% அதுதான் மேஜர். பட் நீங்கள் 60% சொல்கிறது இல்லையோ இது எல்லாமே வந்து ஐஏசி ஆக்டிவிட்டீஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. மேஜர் ஐஏசி அதாவது நீங்கள் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கு பேராமீட்டர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப், செமினார், கெஸ்ட் லெக்சர்ஸ் நடத்துனதுலேருந்து அப்புறம் கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு தேவையான எல்லாமே ஐஏசி கேலண்டர் ஆக்டிவிட்டீஸில் வந்துடுது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஐஐசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சிலை நீங்கள் வந்து ரன் பண்ணாலே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். அதில் இன்னோவேஷன் அம்பாசிடர்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் இருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் வெயிட்டேஜ் 10% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து அந்த ஆக்டிவ்னஸ் ஆஃப் இன்னோவேஷன் அம்பாசிடர்ஸ் இருக்குது. அந்த ஆக்டிவ்னஸ் ஆஃப் இன்னோவேஷன் அம்பாசிடர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்னோவேஷன் அம்பாசிடர்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, அதாவது ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்டு கம்ப்ளீட் பண்ணவங்க தான் ஒரு இன்னோவேஷன் அம்பாசிடர். இந்த இன்னோவேஷன் அம்பாசிடர் ஆக்ட் ஆஸ் அன் ரிசோர்ஸ் பர்சன். நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ, அதை இன்னோவேஷன் அம்பாசிடர் ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டீங்களோ அதை ரிசோர்ஸ் பர்சனாக நீங்கள் சொல்லணும். சொன்னால் அது வந்து இன்டர்னல் ஆக்டிவிட்டின்னு உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐஏ போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது உங்களுக்கும் மார்க் வரும், ரேங்கிங் கிரெடிட் வரும். உங்களுடைய போர்ட்டல் வந்து ஐஐசி போர்ட்டலோட லிங்க் ஆகிருக்கும். இந்த ஐஐசி போர்ட்டலோட லிங்க் ஆகிருக்கும்போது ஐஐசியோட ரேங்கிங்கும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஐஐசி போர்ட்டல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்போது என்ஐஆர்எஃபோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். ஐஐசி இன்டர் கனெக்டட், உங்களுடைய இன்னோவேஷன் அம்பாசிடர்ஸ் ட்ரைனிங் போர்ட்டல் இன்டர் கனெக்டட், ரிசர்ச் இன்டர் கனெக்டட், பேட்டன்ட், ஐபி செல், ஏதாவது என்ஐஎஸ்பி இன்டர் கனெக்டட், இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். நீங்கள் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு அவங்க டேட்டா புல் பண்ணும்போது இது எல்லா டேட்டாவுமே அவங்க வந்து அக்சசிபிளாக வந்துடும், தெரிஞ்சிடும். நீங்கள் ஐஏசி பண்ணியிருக்கீங்க, ஐஏசி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கா இல்லையா,